வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா, பாட்டி காலத்துலேருந்து பாரம்பரிய உணவு தான் முந்திரி கொத்து. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருள்: 1 கப் பாசிப்பயிறு, 3/4 கப் பொடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம், 1/2 கப் துருவி வச்சுருக்கிற தேங்காய், 4-5 ஏலக்காய். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை போட்டுக்கலாம். கலர் மாதிரி நல்லா வாசம் வரும். அது வரைக்கும் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தெடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 4 ஏலக்காய் அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, கலரும் மாறிட்டு பாருங்கள். நல்லா வாசம் வந்ததும் அது ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இது நல்லா ஆற வைக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற 3/4 கப் வெல்லத்தை அதுக்கு போட்டு 1/4 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வரணும். இப்போ நல்ல கொதி வந்துச்சு. அதை ஒரு பாத்திரத்துக்கு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கலாம். நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். தேங்காய் நல்லா கலர் மாறணும். இப்போ கலர் மாற ஆரம்பிச்சுட்டு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டு நம்ம வறுத்து வச்சுருக்கிற பாசிப்பயிரை அதுக்குள்ளே போட்டு நல்லா அரைச்சி எடுத்து வரலாம். அது கூட ஏலக்காவையும் சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கணும், ரொம்ப மாவாக ஆக்கிடக்கூடாது. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற தேங்காவை அது கூட சேர்த்துக்கலாம். பிஞ்சளவு உப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாகு அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சூடோடே இருக்கணும். எக்ஸ்ட்ரா எதுவும் தண்ணி சேர்க்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் மாவு படுற மாதிரி கிண்டிக்கோங்க. கைட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடோடு இருக்கும் போதுலேயே உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஆறிட்டுனா கட்டி ஆயிரும். கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு உருண்டை பிடிங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக அவ்வளோ மாவுலையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஆறிட்டு உருண்டை பிடிக்க வரலைன்னா லைட்டாக தண்ணியை கொதிக்க வச்சு அதுக்கு மேலே தெளித்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 1/2 மணி நேரம் நல்லா காய விட்ருங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 கப் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவு அல்லது மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். பிஞ்சளவு உப்பு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கலருக்கு. எண்ணெய் சூடு எரியும். நம்ம ஒவ்வொரு உருண்டையும் எடுத்து மாவுக்குள்ளே முக்கி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முக்கி வச்ச எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்தாச்சு. முந்திரி கொத்து ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.